Good evening everyone. Welcome to Easy Pharmacology. நம்ம இன்னைக்கு Easy Pharmacologyல பார்க்க போறது Pharmacology Quiz தான். ஓகேங்களா? So we'll go to the questions. First question. Drug can easily diffuse the biomembrane when they are. So இது வந்து general pharmacology relevant தான் இருக்க போகுது. So drug can easily diffuse the biomembrane when they are in ionized form, in unionized form, in solution form. Drug can easily diffuse the biomembrane when they are in which form? So ionized form லயா unionized form ல இருக்கணுமா எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்றதை யோசிச்சுட்டு. Okay, so I always used to tell நீங்க என்ன பண்ணணும், the question number followed by that alphabetical order. So நீங்க அது போடுங்க. ஓகேவா? So the right answer for this question is B. So the unionized form. ஸோ அன்அயனைஸ்டு ஃபார்மில் இருக்கும்பொழுது தான் என்ன ஆகும், அது ஈஸியாக உங்களுக்கு டிஃப்யூஸ் ஆகி போகும். ஓகே, then we are moving to the next question. Second question. Basic drugs are easily absorbed from the site when the pH is. ஸோ அசிடிக் ட்ரக்ஸ் இருக்குது, பேசிக் ட்ரக்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ பேசிக் ட்ரக்ஸ் அப்படின்றது எப்போ ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகும்? ஸோ பேசிக் ட்ரக்ஸ் ஆர் ஈஸிலி அப்சார்ப்ட் ஃப்ரம் த சைட் when the pH is acidic, basic or neutral. ஸோ ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரக் உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ஆகணும்னா அந்த இடத்துல என்ன pH இருக்கணும்? ஆக்சுவலி நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கஷ்டமான ட்ரக்ஸ் எல்லாம் படிச்சிடுவோம். ஜென்ரல் ஃபார்மகாலஜி நம்ம ஈஸியாக இருக்கும், அது விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் கேட்பாங்க, பேசிக்கான விஷயம் நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து பேசிக் ட்ரக்ஸ் எல்லாம் பேசிக் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அல்கலைன் ட்ரக், அசிடிக் ட்ரக் அண்ட் அல்கலைன் ட்ரக் அந்த மீனிங்கில் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ பேசிக் ட்ரக்ஸ்லாம் எங்கே ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிஹெச்சும் பேசிக்காக இருக்கும்போது தான் அது ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகும். இது வரைக்கும் தெரியலனா கூட தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அசிடிக் ட்ரக் அசிடிக் பிஹெச்சில் ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகும். அப்போ அசிடிக் பிஹெச் எங்கே இருக்கும், நம்ம உடம்புக்குள்ள ஸ்டொமக்கில் இருக்கும். ஸோ அங்கே ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகும். பேசிக் ட்ரக்ஸ் வந்து என்ன ஆகும், பேசிக் பிஹெச்சில் தான் உங்களுக்கு ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ எனக்கு எந்த ஆன்சர்ஸுமே வரல, என்னென்னு தெரியல. ஐ எம் நாட் கெட்டிங் எனி ஆன்சர்ஸ். நெட்வொர்க் இஷ்யூவாக என்னென்னு தெரியல. ஓகேவா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஃபார் பேசிக். ஓகே. ஸோ we are moving to the next question. எனக்கு ஒன்றுமே ஆன்சர்ஸ் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். த அசிடிக் ட்ரக்ஸ் ஆர் ரேப்பிட்லி எக்ஸ்க்ரீட்டட் இன். ஓகே, ஸோ இப்போ நான் அப்சார்ப்ஷனை சொன்னேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்க்ரீஷன் சொல்கிறேன், நம்ம உடம்புலேருந்து வெளில வருது. ஓகே, ஸோ அப்போ அசிடிக் ட்ரக் எப்போ ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்க்ரேட் ஆகும்? யூரின் அசிடிக்காக இருக்கும்போது வெளில எக்ஸ்க்ரேட் ஆகுமா, இல்லை பேசிக்காக இருக்கும்போது எக்ஸ்க்ரேட் ஆகுமா? ஸோ எப்போ வந்து உங்களுக்கு இது எக்ஸ்க்ரேட் ஆகும்? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் ட்ரக்ஸ் ஆர் ரேப்பிட்லி எக்ஸ்க்ரீட்டட் இந்த உங்களுக்கு பேசிக் யூரினில் தான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்க்ரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் we are moving to the fourth question. ஸோ என்னன்னு தெரியல, எனக்கு வந்து உங்கள் ஆன்சர்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஷின், ஆன்டகனிசம். ஸோ நம்ம அகனிசம் ஆன்டகனிசம்னு பார்த்துருக்கோம். ஆன்டகனிசம் மே பி கால்ட் அஸ் காம்படிட்டிவ் இஃப் both the drugs have different receptors, both the drugs has affinity for the same receptors, both the drugs interact chemically. இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அகானிசம் ஆன்டகனிசம். ஸோ இந்த ரெசப்டார்ஸ் அப்படின்றதுல ஒரு லாக் மாதிரி, ஒரு பூட்டு மாதிரி இருக்கும். நம்ம ட்ரக் ஆனது கீ மாதிரி. ஸோ கீ வந்து போகணும்னா ஃபஸ்ட்டு வி நீட் அஃபினிட்டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அஃபினிட்டி ஆனதுக்கப்புறம் என்ன வேணும், இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டின்னு இருக்கணும். ஸோ அஃபினிட்டியும் இருந்து இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டியும் இருந்துச்சுன்னா தான் நம்ம அகனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆன்டகனிசமில் என்ன சொல்கிறோம், அதில் காம்படிட்டிவ் டைப் நான் காம்படிட்டிவ் டைப்லாம் இருக்குது. நான் காம்படிட்டிவ் டைப் இருக்கணும்னா ரெண்டுத்துக்குமே அஃபினிட்டி சேம் ரிசெப்டாரில் இருக்கணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம், சேம் ரிசெப்டாரில் தான் நமக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ரைட் ஆன்சராக வரும் உங்களுக்கு?
ஸோ சேம் ரிசப்டாரில் இருக்கும்போது நாங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போடும். ஓகே, ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போடுவாங்க. ஸோ both the drugs have different receptor or same receptor. So the right answer is they should have the affinity for the same receptor. ஸோ இந்த கொஷின்ஸில் எந்த கொஷினும் உங்களுக்கு தெளிவாக புரியலை, இல்லை இந்த ஆன்சர்ஸ் இப்படி இது மாதிரி இருக்கலாமா டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த சேட்டில் இல்லைனா கூட நீங்கள் அதுக்கப்புறமா வந்து எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் பி. 2 ட்ரக்குக்குமே அஃபினிட்டி வேணும் சேம் ரிசப்டாரில். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம், அந்த காம்படிட்டிவ் ஆன்டகனிசம் நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு அசிட்டிலேஷன். அசிட்டிலேஷன் அப்படின்னா பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் அசிட்டிலேஷன் இஸ் அ phase 1 ரியாக்ஷனா, phase 2 ரியாக்ஷனா, phase 3 ரியாக்ஷனா? ஸோ அசிட்டிலேஷன் அப்படின்றது phase 1 ரியாக்ஷன்ஸ் phase 2 ரியாக்ஷன்ஸ். ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்கா? நாட் கிளியர். ஓகே சரிம்மா, நான் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி போல்டில் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரீட் அவுட் பண்ணுறேன். அசிட்டிலேஷன் இஸ் அ phase 1 ரியாக்ஷன், phase 3 ரியாக்ஷன், phase 2 ரியாக்ஷன். ஸோ அசிட்டிலேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது உங்களுக்கு எந்த ரியாக்ஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி கமா வெரி குட். ஸோ ரெண்டுமே வந்தது இட்ஸ் அ phase 2 ரியாக்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் 6th கொஷின். Antitussives are used to. So antitussives are used to depress the respiration, suppress coughing or to remove the pain. So எதில் யூஸ் பண்ணுறோம் antitussives அப்படின்னு சொல்கிறது? ஓகே ஷீலா, ஃபாண்ட் வந்து கிளியராக இல்லைல்ல? சரி, ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேம்மா. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. antitussives are used to the suppressing the cough. ஸோ காஃபை சப்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டிடசிவ்ஸ். கொடின்லாம் சொல்கிறோம்ல, இட்ஸ் அன் ஆன்டிடசிவ்ஸ். காஃபை சப்ரஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் ஆன்டிடசிவ்ஸ். ஓகே, ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். 7th கொஷின். Mydriatics are used to relax the skeletal muscles, contract the smooth muscles, dilate pupil. Mydriatics are used to skeletal muscle relax பண்ணுவோம், smooth muscles கான்ட்ராக்ட் பண்ணுதா, இல்லை பியூப்பிளை டைலேட் பண்ணுதா? ரொம்ப ஈஸியான கொஷின் ஆயிடுச்சுல. ஸோ இட்ஸ் Mydriatics are used to dilate the pupil. ஓகே, வெரி குட். ஏன்னா எல்லாமே டிப்ளமோ படித்த பசங்களும் படிக்கிறீங்களா, ஸோ பேசிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இது வேறு செட் ஆஃப் கொஷின்ஸ். வெரி குட். அடுத்து 8th ஒன். Polar substances are excreted easily by kidney, slowly by kidney, normally by kidney. ஸோ போலார் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா they are water soluble அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு ட்ரக்கும் நமக்கு ஈஸியாக ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அப்சார்ப்ஷன் ஆகணும், இட் ஷுட் பி ஹைலி லிப்பிட் சால்யூபிள். அதே நம்ம உடம்பு விட்டு வெளியில் வரணும்னா என்ன சால்யூபிளாக இருக்கணும், வாட்டர் சால்யூபிளாக இருக்கணும். அப்போ இப்போ கொடுத்துருக்க காம்பவுண்ட் என்ன, போலார் சப்ஸ்டன்ஸ், அது இஸ் வாட்டர் சால்யூபிள். அப்போ அது ஈஸியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடுமா? எஸ், வெரி குட். ஸோ என்னதும் உங்களுக்கு இட் வில் பி ஈஸிலி எக்ஸ்க்ரீட்டட் அவுட் ஆஃப் த கிட்னி. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, 8th கொஷினுக்கு ஏ. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த 9th கொஷின். In anaphylactic shock, ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ்லி இப்போ ஒரு ஷாக்கை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ anaphylactic ஷாக் டியூ டு ட்ரக், இதில் என்ன ஆகுது, உங்கள் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா, பிளட் ப்ரெஷர் ட்ராப் குறையுதா, ஆர் நத்திங் ஹேப்பன், இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு பிளட் ப்ரெஷரா? ஸோ ஷாக் அப்படின்னாலே என்ன ஆகும் உங்கள் பிளட் ப்ரெஷர்? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். anaphylactic ஷாக் அப்படின்றது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ஸ், ஒரு ஓவாவை மாதிரி. ஓகே, ஸோ என்ன ஆகணும், ஆனால் இமீடியட்டாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைனா என்ன ஆகும், டெத்தே கூட நடக்கலாம். ஸோ anaphylactic ஷாக். ஸோ அங்கே என்ன ஆகுது, வாட் ஹேப்பன்ஸ் தேர், யுவர் பிளட் ப்ரெஷர் இஸ் வெரி குட், அது உங்களுக்கு குறையுது, ட்ராப்பிங் ஆஃப் தி பிபி. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த 10th கொஷின். ரீனல் கிளியரன்ஸ் ஆஃப் creatinine இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ ரீனல் கிளியரன்ஸ் அப்படின்றது பிஎம்ஆர் குறிப்பிடுதா, இஎஸ்ஆர் குறிப்பிடுதா, ஜிஎஃப்ஆர் குறிப்பிடுதா? BMR basic metabolic rate, ESR erythrocyte sedimentation rate, GFR என்னது, glomerular filtration rate. ஸோ அதுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆன்சர் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஸோ அப்போ ரீனல் கிளியரன்ஸ் ஆஃப் creatinine இஸ் an index of, yes, very good, it's an index of glomerular filtration rate. Next 11th question.
மோஸ்ட் ட்ரக்ஸ் அண்ட் மெட்டபாலைட்ஸ் ஆர் எக்ஸ்கிரேட்டட் பை. நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கும் சரி, ஓகே, அது ட்ரக்கோட மெட்டபாலைட்ஸில் அதோட மெட்டபாலைட்ஸும் சரி எது வழியாக நிறைய எக்ஸ்கிரேட் ஆகும் ரொம்ப காமனானு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பை கிட்னி ஆர் இட் பை பைல்ஸ் ஆர் லங்ஸ். ஸோ ரொம்ப காமனாக எந்த வழியாக உங்களுக்கு இதெல்லாம் உடம்புலேருந்து வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 11th கொஷினுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? எஸ், ஸோ 11th கொஷின்ஸ்க்கு the answer is by kidney. So there are various routes of drug excretion, but most of the drug, நிறைய ட்ரக் எந்த வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி வழியாக தான் எக்ஸ்கிரேட் ஆகி வருது. ஸோ அதனால தான் நம்ம நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, உனக்கு நெஃப்ரோடாக்சிசிட்டின்றது ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம ட்ரக்காக இருக்கட்டும், எல்லாமே கிட்னி வழியாக உங்களுக்கு வரதால தான் ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் 12th கொஷின். What is the reason of complicated penetration of some drugs through brain blood barrier? ஸோ பிளட் பிரெயின் பேரியர்லாம் சொல்கிறோம்ல, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்குது, ஓகே, பிரெயினில். ஓகே, ஸோ அங்கே என்ன காம்ப்ளிகேஷன்ஸ், ஏன் சில ட்ரக்கால் பெனட்ரேட் ஆகி போக முடியல? வாட் இஸ் த ரீசன் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் பெனட்ரேஷன் ஆஃப் சம் ட்ரக்ஸ் த்ரூ பிரெயின் பிளட் பேரியர்? ஏன் சில ட்ரக்ஸால் உங்களால் போக முடியாமல் போகுது? ஹைலி லிப்பிட் சாலிபிலிட்டி ஆஃப் த ட்ரக் காரணமா, இல்லை மெனிஞ்சைட்டிஸ்? ஆல்வேஸ் ITISனால் என்ன அர்த்தம்? எண்டிங் முடிஞ்சிச்சுன்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ மெனிஞ்சைட்டிஸில் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கா? Absence of pores in the brain capillary endothelium or high endocytosis degree in the brain capillary. ஸோ இது எந்த காரணத்தால் சில ட்ரக்ஸால் ஈஸியாக அந்த BBB blood brain barrier க்ராஸ் பண்ண முடியல? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் போர் இன் த பிரெயின் கேப்லரி எண்டோதீலியம். ஸோ அதனால தான் ஒன்று ஆகுது, சில ட்ரக்ஸால் க்ராஸ் பண்ணி போக முடியலை. Okay, the answer, correct answer for this 12th question is C. Very good. Okay, so it's because of the absence of pores. And the 13th question. Parenteral administration of the drug. So parenteral அப்படினாலே என்ன உங்கள் மைண்ட் உள்ள வரணும்? அது சிஸ்டமிக் எஃபெக்டா, லோக்கல் எஃபெக்டா ஆர் டாபிக்கல் எஃபெக்டா? Parenteral administration of a drug is going to give systemic effect or local effect or topical effect. ஸோ சிலருக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியல அப்படின்னா சொல்கிறப்ப சிஸ்டமிக் அப்படின்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனில் போய் வரத்தான் வி ஆர் காலிங் அ சிஸ்டமிக். ஓகே, ஸோ அப்போ ஒரு ட்ரக்கை பேரண்டல் ரூட்டில் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு லோக்கல் மட்டும் எஃபெக்ட் கொடுக்குமா, இல்லை சிஸ்டமிக் எஃபெக்ட் கொடுக்குமா, இல்லை டாபிக்கல் எஃபெக்ட் கொடுக்குமா? ஸோ ஈஸியாக இருக்குது நான் சொன்னது. ஸோ சிஸ்டமிக் கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் வழியாக போய் தான் உங்களுக்கு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட்டு, renal toxicity of the sulfa drugs, sulfonamide groups drugs la sulfa drugs is due to sulfa drugs la kidney toxicity produce பண்ணுது. எதனால வருது? ionization of the sulfa in the urine அதனாலயா, இல்லை precipitation of crystals in the collecting tubules, renal இருக்குல்ல collecting tubules இருக்குல்ல, ஸோ அங்கே உங்களுக்கு precipitation of the crystals precipitate ஆகுதா, or osmolarity in the tubule, எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சல்ஃபா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது கிட்னி ப்ராப்ளம் வருது? ஓகே, ஸோ சல்ஃபா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது கிட்னி ப்ராப்ளம் வருதுக்கு என்ன ரீசன்? இது பார்த்தீங்களா டேரெக்டாக வெரி குட், விமலா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எஸ் எஸ், ஸ்னேஹா ஆல்சோ கரெக்ட். ஓகே, இது சிம்பிளாக தான் இருக்கும், பட் சல்ஃபா ட்ரக் மெயின் பிரச்சனை என்னென்னா அந்த கலெக்டிங் டியூபில் கிறிஸ்டலாக ப்ரெசிபிரேட் பண்ணி விட்டுரும். ஓகே, அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ண இது கிடையாது. ரீனல் டாக்ஸிசிட்டி ரொம்ப காமனாக இருக்க விஷயம். ஓகே, ஸோ இது நீங்கள் தெரியலன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி இது உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகலாம். அடுத்து இதுக்கு ஆன்சர் பி. இது ரொம்ப சிம்பிள் தான். 15th கொஷின். G protein is a membrane protein comprising. ஸோ G protein சொல்கிறோம்ல, அந்த G proteinல எத்தனை சப்யூனிட்ஸ் இருக்குது? 2 சப்யூனிட்டா, 4 சப்யூனிட்டா, 3 சப்யூனிட்டா? ஸோ நம்ம திருப்பாதி புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் மேலே அந்த அட்டைப்படத்தை அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் உங்களுக்கு G protein தான் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 2 சப்யூனிட் இருக்குமா, 4 சப்யூனிட் இருக்குமா, 3 சப்யூனிட்ஸ் இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ABC. ஸோ இது என்ன ரைட் ஆன்சராக இருக்கும்? ஓகே ஓகே, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். என்னென்ன 4 சப்யூனிட் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 என்னென்ன சப்யூனிட்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? ஓகே, கௌதமி தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கௌதமி எல்லாருமே பிபி சொல்கிறீங்களா? ஓகே ஓகே சரி, ஓகே. நீங்கள் 4 சப்யூனிட் சொல்கிறீங்க அப்படின்னா வாட் ஆர் 4 சப்யூனிட்ஸ்? 2 சப்யூனிட் சொல்லிங்கன்னா என்ன 2 சப்யூனிட் அப்படின்னு யோசிங்க. அதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ
ஸோ சும்மா நம்ம வந்து சும்மா சொல்லிகிட்டு இருக்கோம் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ எனக்கு யாருமே கரெக்டான பதில் சொல்லலை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் இஸ் 3 சப்யூனிட்ஸ் இருக்கும். என்ன சப்யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஜி ப்ரோட்டீனில் ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு 3 சப்யூனிட்ஸ் அதில் வரும் ஓகேவா. ஸோ இது தெரியலனா இது என்னென்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேப்பர் நோட் பண்ணிவிட்டு புக்கில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் பிளைண்டாக எதையும் நீங்கள் நம்ப வேணாம், நீங்கள் புக்கில் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் 16th கொஷின். ஹெப்பாட்டிக் அண்ட் ரீனல் டிசீஸ் டேஷ் தி ஹாஃப் லைஃப். ஸோ ஒருத்தனுக்கு லிவர் ப்ராப்ளமோ இல்லை கிட்னி ப்ராப்ளமோ இருக்குது, அவங்க எடுத்துக்கிற ட்ரக்கு அப்போ என்ன ஆகும், அதோட ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? either it is going to decreases the half life of the drug or increase the half life of the drug, or it's not going to change the half life, do not affect the half life. So half life na enna, half life is the time required to reduce the 50% of the original concentration. நம்ம மருந்து எடுத்துட்டு நம்ம ரத்தத்துக்குள்ள எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் போயிருக்கோ அது பாதி ஆகிறதுக்கு how much time it is taking, it's a time ஓகேவா. ஸோ உனக்கு ஒருத்தனுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, அப்போ லிவர் ப்ராப்ளம் இருந்தால் அவனுக்கு அந்த ட்ரக் மெட்டபாலிசம் ஆகுமா? ஆகாது, அங்கேயே பிரச்சனை. அப்போ ட்ரக் நம்ம உடம்புக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ ரீனல்லையும் பிரச்சனை, வெளில எக்ஸ்க்ரீட் ஆகி வருமா? அங்கேயுமே ஆகாது, திருப்பி உடம்புக்குள்ளேயே இருக்குது ஓகே. அப்போ சர்க்குலேஷனில் தான் பிளட் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அதோட ஆஃப் லைஃபு? வாட் ஹேப்பன்ஸ் டு த ஆஃப் லைஃப்? இட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ் ஆர் வாட்? ராஜ்குமார், வெரி குட் ஓகே. நான் சொல்லிட்டேன் பாருங்க காரணம், உனக்கு லிவர்லேயும் பிரச்சனை கிட்னிலையும் பிரச்சனை, அதனால் உன் ட்ரக் வெளியிலேயே வரல. ஸோ அது அப்போ வெளியிலே வரலாம், உள்ளுக்குள்ளேயே தானே இருக்குது. உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது அது ஆஃப் லைஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும் ஓகே. இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஆஃப் லைஃப். ஸோ உடம்புலேருந்து வெளில வர தான் நமக்கு சர்க்குலேட்டிங் பிளட் லெவலில் கம்மியாகிட்டு இருக்கும் ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன். ஸோ அதனால் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஆஃப் லைஃப் ஆஃப் த டைம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன கேர் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டோஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி இருக்கிற ட்ரக் உடம்புலேருந்து பாதியே ஆகவே இல்லை, நிறையவே இருந்துகிட்ருக்கு. நீ செகண்ட் டோஸ் ஆஃப் ட்ரக் திருப்பி எடுத்துக்கிற, அப்போ என்ன ஆகும், உனக்கு டாக்ஸிசிட்டி ஆகிடும், சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி ஆகிடும். ஆல்ரெடி இருக்கிற ட்ரக் வெளில வர நம்ம புது டோஸ் கொடுக்க சரியாக இருக்கும். பட் ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்கிறதால என்ன ஆகும், எல்லாருக்கும் இருக்க மாதிரி நார்மலாக அந்த ட்ரக்கோட ஆஃப் லைஃப் வந்து அவனுக்கு செட் ஆகாது, பிகாஸ் அவன் உடம்புலேருந்து அது வராது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் நம்ம செகண்ட் டோஸ் கொடுக்குறது, கண்டினியூஸ் டோஸ் கொடுக்கும்போது we have to be very very careful. ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நம்ம வந்து 2 times a day 3 times a dayலாம் கொடுக்க முடியாது, பிகாஸ் ஒருத்தருக்கும் ஒரு இது மாதிரி ஆல்ரெடி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேரி ஆகும். நெக்ஸ்ட் 17th கொஷின். ஓகே, பிளட் பிரெயின் பேரியர். ஆல்ரெடி பிளட் பிரெயின் பேரியர் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், இதுவும் பாருங்கள். பிளட் பிரெயின் பேரியர் கேன் பி கிராஸ் ஈஸிலி பை. ஸோ எதனால் வந்து கிராஸ் பண்ண முடியலன்றத ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ என்ன சொல்கிறேன், எந்த ட்ரக் ஈஸியாக கிராஸ் பண்ணும் பிளட் பிரெயின் பேரியரை? அயனைஸ்டா அன்அயனைஸ்டா, லிப்போஃபிலிக்கா ஹைட்ரோஃபிலிக்கா, எது உங்களுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். 17th கொஷின். 17th கொஷின் டக்குன்னு சொல்லிட்டீங்க, வெரி குட். ஸோ 17th பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், எப்போயுமே அயனைஸ்டு ஃபார்மாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பண்ணவே பண்ணாது. அன்அயனைஸ்டு ஃபார்ம் மட்டும்தான் கிராஸே பண்ணும், அது அயனைஸ் ஆகக்கூடாது. இப்போ H2O மாதிரினா H+, OH- அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் வந்துச்சுனாலே என்ன ஆகும், அதால் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன் திங் இட் ஷுட் பி அன்அயனைஸ்டு. அதுக்கப்புறம் நம்மளோட பிளட் பிரெயின் வரையே நல்லா ஹைலி லிப்பிட் சாலிபிளாக இருக்கும். அப்போ லிப்போஃபிலிக் ஹைலி ஃபேட் சாலிபிளாக ஈஸியாக பெனட்ரேட் ஆகியே போக முடியும். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 18. டிக் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இந்த என்ன கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிக் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆல் தி ஆன்டிபாக்டீரியல்ஸ் ஆர் ஈஸி தான், ஆனால் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கொஷின் இது. ஓகே, ஆல் தி ஆன்டிபாக்டீரியல்ஸ் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆல் தி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஆன்டிபாக்டீரியல், ஆல் தி ஆன்டிபாக்டீரியல்ஸ் ஆர் அப்டெயின் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் என்ன ஆகும், லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபஸ்ட், ஆல் தி ஆன்டிபாக்டீரியல்ஸ் ஆர் ஆன்டிபயோட்டிக். இப்போ வந்து நமக்கு ஆன்டிபாக்டீரியல்னு அர்த்தம் அகெயின்ஸ்ட் யுவர் பாக்டீரியா இட் இஸ் ஒர்க்கிங். ஆன்டிபயோட்டிக்னு அர்த்தம் இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் ஒன் மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து வந்து இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணுறதை தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் மீனிங் இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல் தி ஆன்டிபாக்டீரியல்ஸ் ஆர் ஆன்டிபயோட்டிக்கா? எல்லா ஆன்டிபாக்டீரியலும் மைக்ரோ ஆர்கானிசமில் தான் கொண்டு வரோமா? இல்லை. ஆல் தி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஆன்டிபாக்டீரியலா?
or all the antibacterials are obtained from the living organism. எல்லா ஆன்டிபாக்டீரியலும் ஒரு ஆர்கானிசம் தான் கொண்டு வரோமா? இல்லை. சரியா? ஸோ இப்போ இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? all the antibacterials are antibiotic கிடையாது. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து வருது. நம்ம எடுத்துக்கிற எல்லா ஆன்டிபாக்டீரியலும் ஆன்டிபயோட்டிக்ஸா? கிடையாது. இப்போ ஐசோனியாசிட் எடுத்துக்கிறீங்க, ரிஃபாம்பிசின் எடுத்துக்கிறோம், அது மாதிரி நிறைய நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோ இது எடுத்துக்கிறோம்ல. கிரிசியோஃபல்வின் எடுத்துக்கிறீங்க, டெட்ராசைக்ளின் எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து வருது. ஆனால் இல்லை, அப்போ அது எல்லாமே ஆன்டிபயோட்டிக் கிடையாது. ஸோ அது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆனால் ஆன்டிபயோட்டிக் எல்லாத்துக்குமே வந்து அர்த்தம் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ பி தான் உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். சரியா? ஸோ இப்போ இது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ரெண்டுத்துக்கும் மீனிங் பாருங்கள். பிகாஸ் இதில் யாருமே எனக்கு கரெக்டான பதில் சொல்லலை. இதோட மீனிங் பார்த்துக்கோ. அடுத்து 19th கொஷின், போசாலஜி. ஸோ போசாலஜி டீல்ஸ் வித் weighing and measuring of drug, dose and dosage, metabolism of drugs. ஸோ போசாலஜி அப்படின்னு சொல்கிறது it's regarding the dose or regarding the metabolism or it's regarding the weighing and measuring of drug. Gautami, yes, right. So posology ன்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ டோஸ், ஓகே, ஃபார்மசி படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். ஸோ இட்ஸ் அபவுட் த டோஸ் அண்ட் டோசேஜ். நெக்ஸ்ட் 20th question. A rapid reduction in the effect of the given dose of a drug after only 1 or 2 doses. ஸோ ஒரு நீங்கள் மருந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, என்ன ஆகுதுன்னா 1 or 2 டோஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் குறையுது. ரேப்பிட் ரிடக்ஷன் இந்த எஃபெக்ட், அதோட எஃபெக்ட் வந்து என்னது? குறையுது. when you are taking the drug ஆஃப்டர் ரிப்பீட்டட் நீங்கள் எடுக்கும்போது குறையுது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? சூப்பர் சென்சிட்டிவிட்டி, டாக்கிஃபைலாக்சிஸ், டாலரன்ஸ், ஹைப்போ சென்சிட்டிவிட்டி. ஒரு மருந்தை when you are taking repeatedly மருந்தோட எஃபெக்ட் ஆனது உங்களுக்கு குறைச்சலாக தெரியுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? rapid reduction in the effect of the given dose of a drug. நீ எடுத்துக்கக்கூடிய டோஸே எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரேப்பிட் ரிடக்ஷன் வருது. இதுதான் டெஃபினிஷன் நீங்கள் படிக்கணும். ஓகே விமலால், வெரி குட் விமலால். ஓகே விமலால் அல்பின் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் டாக்கிஃபைலாக்சிஸ். டாக்கிஃபைலாக்சிஸ்னால் நம்ம ஒரு அளவு மருந்து எடுத்துக்கிறோம், 2-3 டோஸுக்கு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆனால் நமக்கு அது எதிர்பார்த்த அதே எஃபெக்ட் வராது. ஃபஸ்ட் டோஸ் எடுத்துக்கும் அது எஃபெக்ட் வந்திருக்கும். பட் when you are taking the next dose எடுக்க என்ன ஆகும்? there will be a reduction in the effect. that is called as tachyphylaxis. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் வந்து டைப் பண்ண கொஷின்ஸ் போட்டிருந்தேன். அதுவே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் அடுத்த கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஹேண்ட் ரிட்டனில் எழுதியிருக்கேன். ஐ திங்க் அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன்கேஸ் அது உங்களுக்கு தெரியலன்னா டெஃபினட்டாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு டைப் பண்ணி கொஞ்சம் போல்ட் சைஸில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே, இது வந்து கொஷின் பேங்க்கில் தான் எடுத்திருக்கேன். பட் இது பென்னில் எழுதிருக்குது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொன்னால் நம்ம வில் கண்டினியூ. அதர்வைஸ் ஐ வில் டைப் ஆல் திஸ் கொஷின்ஸ் இந்த நெக்ஸ்ட் நம்ம லைவில் வந்து பார்க்கலாம். கேன் யூ ப்ளீஸ் எனி ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் டெல் மீ, உங்களுக்கு அது தெரியுதா, கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். bladder toxicity is a side effect of which of the following drug? அது உங்களுக்கு ரீட் பண்ண முடியுதா? Can you one of you please reply in the chat box? Thank you ma'am. டெய்லி டெஸ்ட் சொல்லுங்களா? ஆமாம், இல்லைம்மா இந்த கொஷின் உனக்கு தெரியுதா ஷீலா? இப்போ நான் போட்டிருக்க கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எஸ் ராகுல், தெரியுதாப்பா? ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் கிளியர்னா ப்ளீஸ் ஆன்சர் திஸ் கொஷின். ஓகே, தேங்க்யூ. அப்போ ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ த bladder toxicity is a side effect of. ஸோ நான் டாக்ஸிசிட்டி மட்டுமே ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சிட்ருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு ஆர்கன் டாக்ஸிசிட்டியில் சிலதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகே, இப்போ வாட்டர் டாக்ஸிசிட்டி, அமினோகிளைகோசைட்ஸ்னால் காது, ஸோ ஐசோனியாசிட்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர், ஸோ அது மாதிரி முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவோ எதுவோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். bladder toxicity is a side effect of which of the following drug? vincristine, doxorubicin, 5-fluorouracil, cyclophosphamide.
ஸோ இதில் எந்த ட்ரக்கோட சைடு எஃபெக்ட்டு உங்களுக்கு பிளாடர் டாக்ஸிசிட்டி? இது அது கொஷின் பேங்க்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ அதான் ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்ன ட்ரக்கு நீங்கள் பார்க்கணும். வின்கிறிஸ்டின் எந்த கிளாஸிஃபிகேஷனில் வருது அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தெரியல. ஓகே ஸோ இந்த பிளாடர் டாக்ஸிசிட்டி எதில் ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைக்ளோபாஸ்பமைன். ஸோ டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ சைக்ளோபாஸ்பமைன் தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Which of the following amino acid is present in captopril? Captopril எல்லாம் அப்ரில் லிசினோப்ரில்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் which amino acid is present in captopril? captopril என்ன amino acid இருக்குது? glycine, proline, para amino benzoic acid, none of the above. So which of the following amino acid is present in captopril? கேப்டோப்ரில்லில் என்ன அமினோ ஆசிட் இருக்குது இதில்? ஸோ இந்த மாதிரிலாம் கூட கொஷின் வந்திருக்கு, அந்த கொஷின் பேங்க்லேயே வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வெரி குட் விமலால், வெரி குட். ஓகே வெரி குட். ஓகே வின்கிறிஸ் இஸ் ஆன்டி கேன்சர் ட்ரக். எஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலைன். பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். Which of the following drug produce gastric irritations after micronization? Which of the following drug produces gastric irritation? Tetracycline, nitrofurantoin, erythromycin, all the above. So இதில் எந்த ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா gastric irritation இருக்குது after micronization? which of the following drug produces? இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் தெரியலன்னா நீங்கள் திருப்பி புக்கில் ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் நைட்ரோஃபியூரன்டாயின். ஓகே நைட்ரோஃபியூரன் யூடி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நைட்ரோஃபியூரன்டாயின். ஸோ அந்த ட்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸ் காசஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். which of the following drug block the sodium channel and dissociates slowly? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சோடியம் சேனலை பிளாக் பண்ணுது. ஆனால் டிசோசியேட் எது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும்னு கேட்குறாங்க. பிளாக் த சோடியம் சேனல் அண்ட் டிசோசியேட் ஸ்லோலி. லிக்னோகெயின், ப்ரோகைனமைடு, ஓகே தென் ஃப்ளிக்கனைடு, குவினிடீன். ஸோ இதில் எது வந்து சோடியம் சேனலையும் பிளாக் பண்ணும், ஸ்லோலி உங்களுக்கு டிசோசியேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கனைடு. ஸோ ஃப்ளிக்கனைடு தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்லோவாகவும் டிசோசியேட் ஆகும். ஸோ பிளாக் த sodium channel also. Next moving to the fifth question. Biological barriers include all except. ஸோ நம்ம பயாலஜிக்கல் பேரியர்னு சொல்கிறோம்ல, அதில் இதெல்லாம் வரும், எது வராது இதில்? ஸோ இதில் எது வராதுன்னு பாருங்கள். பிளாசண்டா, செல் மெம்பரேன், கேபிலரி வால்ஸ், ரீனல் டியூபிள்ஸ். பார்க்கலாம் இது யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஸோ பயாலஜிக்கல் பேரியர்ஸ் இன்க்ளூட் ஆல் எக்ஸப்ட். இதில் ஒன்று மட்டும் வராது. எது? ஓகே ஸோ இந்த பயாலஜிக்கல் பேரியரில் எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா ரீனல் டியூபிள்ஸ். ஓகே ரீனல் டியூபிள்ஸ் மட்டும் வராது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின். irreversible interaction of an antagonist with a receptor is due to. ஸோ ரிவர்சிபிள் irreversible பார்க்குறோம்ல. ஸோ இந்த irreversible எப்போ நடக்கும்? ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகணும், ரிவர்ஸ் ஆகிடணும். சில டைமில் என்ன ஆகும், irreversible மாறவே மாறாது, ஒரு முறை போட்டோன்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஆகுதுல irreversible reaction of an antagonist. ஸோ இது வந்து இது இஸ் டியூ டு விச் பாண்ட்? அயானிக் பாண்ட், கோவலண்ட் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட் ஆர் நன் ஆஃப் த above. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான், சரிங்களா? ஸோ irreversible interaction of an antagonist with a receptor is due to which type of bond?
ஸோ எந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் தப்பாக ஆன்சர்ஸ் எழுதுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர்ஸை எழுதி வச்சு என்ன அதுக்கான ரைட்டான ஆன்சர்ஸ் அப்படின்னு புக்கில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு படிங்க. ஓகேவா? எஸ், இட் இஸ் டியூ டு கோவலன்ட் பாண்ட். ஓகே, ஸோ இந்த கோவலன்ட் பாண்டால் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, அது ரிவர்ஸ் ஆகவே முடியல, இர்ரிவர்சிபிள் ஆகிடுது. ஒரு முறை மாறினா சரி திருப்பி வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா கூட உங்களுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் 7th கொஷின், இண்டிகேட் தி α2 ரிசெப்டார் அகனிஸ்ட். ஓகே, ஸோ இதில் எது α2 ரிசெப்டார் அகனிஸ்ட்? செலக்டிவ் α2 அகனிஸ்ட், எஃபினெஃப்ரின், ஓகே, xylometazoline, dobutamine, methoxamine. Which is an alpha-2 selective agonist? இதில் எது உங்களுக்கு α2 மட்டும் செலக்டிவாக இருக்கக்கூடிய அகனிஸ்ட்? The right answer is xylometazoline. Answer B. It's your right answer. Next 8th question. Indicate a beta-1 selective receptor antagonist which has very long duration of action. So beta-1 selective receptors antagonist la எது உங்களுக்கு long duration of action இருக்கு? sotalol, nadolol, betoxolol, none of the above. Okay, ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் படிப்போம் beta-1 beta-2 சொல்லிட்டு. பட் அதில் என்ன ட்ரக்ஸ் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு 1 or 2 ட்ரக்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்போம் தியரி எக்ஸாம் எடுக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எல்லா ட்ரக்ஸ் நேம்ஸையும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் நேம்ஸும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, தட் இஸ் யுவர் பெட்டாக்சோலால். நெக்ஸ்ட் 9th கொஷின், விச் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்சிடென்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ்? ஸோ நம்ம தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் நமக்கு கனவு வருது. ஓகே, சில டைம்னா நம்ம கனவு இல்லாமல் தூங்குகிறோம். ஸோ நம்மளோட தூக்கத்துலேயே நமக்கு வந்து 2 ஸ்லீப் மாறி வரும், REM அண்ட் non-REM, ரேப்பிட் ஐ மூமெண்ட்டு, நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் இருக்கும். ஸோ இதில் எந்த ஸ்டேஜில் நமக்கு ட்ரீம்ஸ் கனவு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்? Which stage of sleep is responsible for the incidence of dreams? Yes, correct. So REM, rapid eye movement இருக்குல்ல, ஸோ அதில் தான் நமக்கு ட்ரீம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 10th கொஷின், barbiturates increase the rate of metabolism of. ஸோ barbiturates ட்ரக்ஸ் இருக்குல்ல, ஸோ தயோபென்டல் அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ barbiturates ட்ரக்ஸை கொடுக்கும் பொழுது இந்த எந்த ட்ரக்குடைய மெட்டபாலிசத்தை அது வந்து அதிகரிக்கும்? குளுக்கோகார்டிகோஸ்டராய்ட்ஸா, ஆன்டிகோயாகுலன்ஸா, இல்லை டிஜிட்டாலிஸ் காம்பவுண்ட்ஸா, இல்லை ஆல் த அபவா? எல்லாத்துக்குமே பண்ணுமா? ஸோ பார்பிஜுரேட்ஸ் அப்படின்றது நம்ம செடேட்டிவ் ஹிப்னாட்டிக் கிளாஸிஃபிகேஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீனோபார்பிட்டோன், பென்டோபார்பிட்டோன், தயோபார்பிட்டோன் எல்லாம் வரும். ஸோ அதை கூட எந்த ட்ரக்ஸை கூட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்திவிடும்? either A, glucocorticosteroids or anticoagulants or digitalis or all of them. ஸோ எதுவாக இருக்கும்? இதெல்லாம் வந்து நம்ம கொஷின் பேங்க்கில் வந்திருக்க கொஷின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியல, நத்திங் டு வரி. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம தேடி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ரைட்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தோட மெட்டபாலிசத்துக்குமே அது இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே 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 ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஒரு 2 days கழிச்சு வேறு நம்ம வந்து வில் ஹேவ் அ ஃபார்மகாலஜியில். இப்போ வந்து நம்ம ஜிபி தான் மெயினாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாபிக் எடுத்து அந்த ஒரு டாப்பிக்கை வேணால் பார்க்கலாம்.